அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய கட் ஆஃப் மார்க் பற்றியும் அதே மாதிரி வேக்கன்சி உயர்வு குறித்து ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிஜிடிஆருடைய கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் கட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக என்னோடய மார்க்கு கிடைக்குமா, இந்த மார்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே பழைய வீடியோஸ்லேயே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். பட் கட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் இதுக்கப்புறம் உயர வாய்ப்பில்லை, கட் ஆஃப் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இப்போ நிறைய வீடியோஸில் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கக்கூடிய கட் ஆஃபும் கம்மி தான், அதிகமாக தான் இருக்குது. அது கம்மி ஆகும். ரைட்டா? என்ன மார்க் அப்படின்னாக்கா 70+, 75+ இருந்தாக்கா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 70 to 80 இந்த ரேஷியோவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு மிகப்பெரிய டவுட் இருக்குது. எனக்கு என்னோடய மார்க் கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இது இப்போ மட்டும் நடந்தது கிடையாதுங்க. இப்போ லாஸ்ட் பிடிபிஆர்டி இதுலேயும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருந்தால் தான் கிடைக்கும், இவ்வளோ இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லி ஹை கட் ஆஃப் காட்டியிருந்தாங்க. ஆனால் அப்போ கிடைச்ச மார்க்கு நிறைய எந்தெந்த இதுக்கு எவ்வளோ கம்மி மார்க்கெலாம் கிடைச்சிருக்கு தெரியுங்களா? ஸோ ரீசன்ஸ் என்ன அப்படின்னாக்கா அந்த கட் ஆஃப் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேர்வு எழுதி முடித்த உடனே அந்த தேர்வு மையத்திலேயோ அந்த அந்த கோச்சிங் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்னுடைய ஸ்கோர் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க. இப்போ அதனால் நிறைய பேர் வந்து ஸ்கோரை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அதிகமாக மார்க் எடுத்துருக்கக்கூடிய நபர் மட்டும் சரி என்னோடய ஸ்கோர் இவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கோரை வச்சுட்டு கட் ஆஃப் வெளியிடும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் வெளியிடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கம்மியாக இருக்கிறவங்க அல்ல ஃபெயிலாக இருக்கிறவங்க எல்லோரும் அவங்களுடைய மார்க்கை கொடுத்தா தானே கரெக்டான டேட்டா கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் இதை பற்றி இந்த இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க என்னோடய மார்க் வருமா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, செக் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட கம்மி மார்க் இருக்கிறவங்களாம் அதில் லிஸ்ட்லேயே போட மாட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டான கட் ஆஃப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் பேசிஸில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் போக தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய டைம் ஆகிடுச்சு, நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது மேஜருக்கு டைம் பத்தலை, படிக்க டைம் பத்தலை, இன்னொரு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது பிஜியில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கரெக்ட், இதுக்கெல்லாம் ரைட், இதுக்கெல்லாம் மார்க் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் ஆன்சர் கீ பார்த்தோன்னே நிறைய பேருக்கு அதிர்ச்சி, என்னடா இதெல்லாம் தப்பா, இதுக்கெல்லாம் மார்க் போடலையே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இப்படி நிறைய விஷயம், நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, நிறைய பேர் அப்ஜெக்ஷன் போடலை. பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதுதான் நடக்கும். அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபைனல் அப்டேட் என்னன்னாக்கா அடுத்த பிஜிடிஆர்பி 2026 வருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி பொறுத்தவரை 26 பிஜிடிஆர்பி வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னாக்கா அந்த கேள்விக்கான பதில் தெரியல. இப்போ அமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி நான் இதுக்கான ஒரு சொல்யூஷனை சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பி அடுத்த ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம், இந்த போஸ்டிங்ஸ் எடுத்திருக்கோம். அது போக அதிலே வந்து கூடுதல் வேக்கன்சி வரும் பட்சத்தில் கூடுதல் வேக்கன்சி ஆட் பண்ணுறோன்ற விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இனி வரும் காலங்களில் 2026லேயும் சரி 26க்கு அப்புறம் எங்களுடைய ஆட்சி தான் வரும். அப்போ வந்து நாங்கள் கண்டிப்பாக புதிய அறிவிப்புகள் வெளியிடுவோம், அடுத்தடுத்த பணி நியமனங்கள் மேற்கொள்வோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத காட்டிலும் ஆப்ஷன் வச்சு சொல்கிறேன். நான் வராதுன்னு சொல்லலை. ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வேக்கன்சி உயர்த்துவதற்கு உண்டான ஆப்ஷன் தான் அதிகம், வாய்ப்பு தான் அதிகம். ஸோ புதிய நோட்டிஃபிகேஷன் விடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த பேசிஸ் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது அதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக வேக்கன்சி உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம், எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ரைட்டா? ஸோ அதனால் இந்த அடிப்படையில் வேக்கன்சி வேணால் இன்க்ரீஸ் ஆகும். அகைன் வந்து கட் ஆஃப் வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கை விட இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படியாக பிஜிடிஆர்பியில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த மாதம் நிறைய அப்டேட்ஸ் வந்து டிஆர்பி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். பார்ப்போம். மேலும் புதிய அப்டேட்டுடன் முக்கியமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.